Hi friends, good to see you all again. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன? ரைட். ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி, ஷேர்ஸ், டிவிடெண்ட், போனஸ் ஷேர்ஸ், ரைட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன? உங்க வில்லேஜ்ல ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார். மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கார். ராமசாமி மளிகை கடை அப்படின்னு சொல்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கடையில் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக வச்சுப்போமே, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னும் மேற்கொண்டு ஒரு 100 ரூபாய் இருந்தால் நம்ம கடையை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஸ்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸை டபுள் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் என்னாச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட 100 ரூபாய் பணம் இல்லை. அவருக்கு மக்களாகிய நீங்கள் உங்களை தவிர வேற யாரையும் தெரியாது. அவர் என்ன பண்றாரு, உங்க ஊர்ல வந்து கேட்கிறாரு, மக்களே இந்த மாதிரி ராமசாமி ஆகிய நான் ராமசாமி மளிகை கடை வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அதை நம்ம கடையில போட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, யோசிக்கிறீங்க எல்லாரும் கூடி. ராமசாமி என்ன நல்ல மனுஷன், ரொம்ப வருஷமா வியாபாரம் பார்க்குறாரு, நல்ல நாணயமானவர், கடையை நல்லா நடத்துவார், 100 ரூபா கேட்குறாரு வியாபாரத்துக்காக, கொடுப்போம், லாபத்தில் பங்கு தரேன்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, தலைக்கு ஒவ்வொரு ரூபா போட்டு 100 ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு நோட்ல எழுதிக்கிறார், ராஜா 1 ரூபா, ரமேஷ் 1 ரூபா, சுரேஷ் 1 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதிட்டு உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு கணக்கு வேணுமா இல்லையா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துறாரு. 1 ரூபாய்க்கு ஒரு டோக்கன், யார் யாரெல்லாம் ஒவ்வொரு ரூபா கொடுத்தீங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டோக்கன் கொடுத்துறாரு, வச்சுக்கங்க கணக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ என்னாச்சு, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு டோக்கன் வந்துருச்சு. அவரும் ஒரு 100 ரூபா போட்டிருக்காரு இல்லையா, டோக்கன் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே டோக்கன் தானே. அவர் என்ன பண்றாரு, ஒரு 100 டோக்கன் எடுத்து அவர் பாக்கெட்ல போட்டுக்கிறார். 100 டோக்கனை அவர் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. பேலன்ஸ் 100 டோக்கனை ஒவ்வொரு ரூபா யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒத்த டோக்கனா கொடுத்துட்டாரு. ரைட். ஸோ இப்போ என்னாச்சு, அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா வந்துருச்சு. கடையில் இன்வெஸ்ட் பண்றாரு, வியாபாரம் பார்க்குறாரு, பிசினஸ் நல்லா மல்டிப்ளை பண்ணாரு, பெருக்கினாரு, ப்ராஃபிட் சூப்பர் ஆயிடுச்சு. இதனால வரைக்கும் என்னாச்சு, அவர் கை காசை போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால லாபமா நஷ்டமான்னு சொல்லி ஊரை கூட்டி சொல்லணும்ன்ற அவசியம் ராமசாமி அண்ணனுக்கு கிடையாது. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காரு, மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு இல்லையா, அதனால மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா, கடை லாபமா நஷ்டமா என்னாச்சுன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஊரை கூட்டுறாரு. மக்களே, போன வருஷம் நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்க, அதை நம்ம கடையில போட்டேன், லாபத்தை நல்லா பெருக்கினேன், பிசினஸ் சூப்பரா பண்ணேன், கடை நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு, நல்ல லாபத்தை பெருக்கினேன். இந்த வருஷம் மட்டும் நமக்கு 500 ரூபா லாபம் அப்படிங்கிறாரு. சரி, 500 ரூபால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்து நம்ம கடையிலேயே போட்டுருவோம். ஏன்னா வர்ற லாபத்தையெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா கடையை இன்னும் பெருசு பண்ணணும், இன்னும் கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், ஒரு 100 ரூபாய் எடுத்து கடையிலேயே போட்டுருவோம். பேலன்ஸ் 400 ரூபா இருக்கு. பேலன்ஸ் 400 ரூபா இருக்குன்னா என்னாச்சு, இதை எல்லாத்துக்கும் நான் சரிசமமா யார் யார்ட்டெல்லாம் என்னென்ன டோக்கன் இருக்கோ அதை பிரிச்சு தரேன், பங்கு பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி என்னாச்சு, நம்ம ராமசாமி என்னன்ட்டு ஒரு 100 ரூபா இருந்துச்சு இல்லையா, 100 டோக்கன் இருந்தது இல்லையா, அந்த 100 டோக்கனுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, 200 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டாரு. பேலன்ஸ் 200 ரூபா. நல்லா கவனிங்க, 500 ரூபா லாபம் இருந்தது, 100 ரூபா என்ன பண்ணாரு, தூக்கி திருப்பி கல்லாலேயே போட்டாரு, கடையை பெருக்கிறதுக்காக, பிசினஸை பெருக்கிறதுக்காக. பேலன்ஸ் 400 ரூபா. அந்த 400 ரூபா டோக்கன் பிரகாரம் பிரிச்சுக்கலான்ட்டாரு. அண்ணன் ராமசாமி என்னன்ட்டு 100 ரூபா இருந்தது, 100 டோக்கன் இருந்தது. அந்த 100 டோக்கனுக்கு 200 ரூபா எடுத்து அவர் பாக்கெட்ல போட்டுட்டாரு. பேலன்ஸ் ஒரு 200 ரூபா இருக்கு. அந்த 200 ரூபாய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டோக்கனுக்கு 2 ரூபான்னு சொல்லி மக்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்பா, ராமசாமி 1 ரூபா கொடுத்தோம், அவருக்கு நமக்கு டோக்கன் கொடுத்தாரு, இப்போ 2 ரூபாயா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த டோக்கன் விஷயம் ஊரு பூரா பரவிடுச்சு. எல்லா பயிலும் டோக்கனுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணே ராமசாமி என்ன டோக்கன் இருந்தா கொடுங்க, என்ன டோக்கன் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமசாமி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ராமசாமி என்ன சொல்றாரு, அப்பா இது கடை, நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன வியாபாரம் பார்க்க விடுங்க, நீங்க என்ன இந்த டோக்கன் விஷயமா நான் என்ன பண்றேன், பக்கத்துல வந்து ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு தம்பி உட்கார வச்சிருக்கேன், டோக்கன் சம்பந்தமா எதுனாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கிங்க, எனக்கு 100 ரூபா தேவைப்பட்டது, எங்க மக்கள்கிட்ட கேட்டேன், மக்கள் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே எனக்கு காசு தேவையில்லை, தேவைப்படும் போது சொல்றேன், அப்படி வேற யாராவது உங்களுக்கு வெளியே யாராவது டோக்கன் விற்கிற மாதிரி இருந்தா நீங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சைட்ல ஒரு தம்பியை உட்கார வச்சு டேபிள் சேர் போட்டு உட்கார வச்சிட்டேன். ரைட். அந்த தம்பியை போட்டு எல்லாரும், அப்பா ராமசாமி என்ன கடை டோக்கன் கொடுங்கப்பான்னு சொல்லி முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்கள், நம்ம ராஜா இருக்கார் இல்லையா, நம்ம ராஜாட்ட வந்து ஒரு டோக்கன் இருந்தது, அவரு அந்த டோக்கனை 1 ரூபாய்க்கு வாங்கினார். இப்ப என்னாச்சு, அவருக்கு அவர் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணார்.
அவர் என்ன பண்றாரு, சரி இந்த டோக்கனை வித்துருவோம், நம்ம ராமசாமி அண்ணன் டோக்கனுக்கு ஊருக்குள்ள நல்ல மரியாதை ஆயிப்போச்சு, வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட போய் பேசுறாரு. தம்பி இந்தாங்க ஒரு டோக்கன் என்கிட்ட இருக்கு, நான் ₹1 வாங்கினேன், எனக்கு ஒரு ₹2 லாபம் வேணும், ஒரு ₹3 யாராவது இந்த டோக்கனை வாங்கிக்கிறா இருந்தா எனக்கு வித்து கொடுங்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் வெளியூர்காரெல்லாம் இருக்கான், ₹3 தானே அண்ணன் டோக்கனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ₹3 காசு கொடுத்து டோக்கனை வாங்கினான். ஏன்னா அண்ணன் லாபம் கொடுத்துருக்காரு, டோக்கனோட மதிப்பு பெருகுது இல்லையா, ஸோ அதனால என்னாச்சு, இந்த ₹3 டோக்கன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டான். என்ன ஆகுது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப சடனா என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுது, மளிகை கடைகள்லாம் இனிமே நாங்களே கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி நடத்த போறோம், ஸோ இனிமே மளிகை கடைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே என்ன ஆச்சு, மக்களுக்கெல்லாம் பயம். ஐயோ போச்சுடா, நம்ம ராமசாமி அண்ணனை நம்பி தான் நம்ம பணம் போட்டோம், நம்ம அவரை நம்பி தான் நம்ம கடை நடத்துறோம், என்னாச்சு அன்பார்ச்சுனேட்டா இப்போ கவர்மெண்ட் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போச்சு, அவ்வளோதான் இனிமேல் கடையை நடத்த முடியாது, அதனால போச்சு, இனிமேல் லாபமெல்லாம் பழைய மாதிரி வராது, ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம வேற டோக்கனை வச்சிருக்கோமே, இத்தனை டோக்கன் வச்சிருக்கோமே, என்ன பண்ணுறது, சரி ஒரு டோக்கனு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், பரவாயில்ல 50 காசுனாலும் பரவாயில்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி என்கிட்ட இத்தனை டோக்கன் இருக்கு, 50 காசுனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன் போதும், ஏன்னா கடையை வேற கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போதான், என்ன நடக்க போதோ எதுவோ எனக்கு பயமா இருக்கு, 50 காசுனாலும் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, 50 காசுக்கு வெளியூருக்காரன் வாங்குறான், பரவாயில்ல எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வந்துருவாரு. ஒருத்தர் என்ன நினைக்கிறான், கவர்மெண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருச்சு அதனால கடையை நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறான். இன்னொருத்தர் என்ன நினைக்கிறான், இல்ல எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, எப்படியும் மீண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி 50 காசு விற்கிறான் இல்லையா, பரவாயில்லையா உனக்கு வேணாம் கூடிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 50 காசுக்கு வாங்கிட்டான். ரைட், அடுத்த ஒரு வாரத்துல என்ன ஆகுது, கவர்மெண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, எப்பா இல்ல நாங்க இந்த மாதிரி தெரியாம சொல்லிட்டோம், மளிகை கடைகளுக்குலாம் நாங்க டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க போறோம், இனிமே மளிகை கடையை வரியே கட்ட தேவையில்லை, அதுவும் கிராமப்புற மளிகை கடைகள் வளரணும், அதுதான் எங்களுக்கு நோக்கம், அதனால மளிகை கடைகள் ஓனர்ட்டே இருக்கட்டும், பிளஸ் அவங்களுக்கு வரியும் கிடையாதுன்னு உடனே ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் சந்தோஷம், அப்பா போடு இப்ப வரி வேற கிடையாது, அதனால ராமசாமி என்ன இன்னும் லாபத்தை பன்மடங்கு பெருக்குவாரு, ஐயோ இந்நேரம் பார்த்து டோக்கனை வித்துட்டனே அப்படின்னு சொல்லி போய் அந்த பையனை போய் எல்லாரும் போய் அப்பா அந்த ராமசாமி டோக்கன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னாச்சு, இப்ப டோக்கனுக்கு டிமாண்ட் திருப்பி ஜாஸ்தி ஆயிடுச்சு, டோக்கன் ₹5 வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்கிறப்பா, என்னாச்சு போன வாரம் 50 காசுக்கு இருந்த டோக்கன் இன்னைக்கு ₹5 ஆயிடுச்சு, வாங்கிக்கிறேன், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ₹5 வாங்குறாங்க. அவ்வளவுதாங்க, இதுதாங்க ஷேர் மார்க்கெட், இவ்வளவுதாங்க ஷேர் மார்க்கெட். ஸோ இதுல நம்ம ராமசாமி மளிகை கடைக்கு பதிலாக ரிலையன்ஸ் வச்சுக்கோங்க, டோக்கனுக்கு பதிலாக ஷேர், அந்த சைடில் ஒரு தம்பி டேபிள் சேர் போட்டு உட்காந்துருந்தார் இல்லையா, அவருக்கு பதிலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோதாங்க. இந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நான் வாங்குறேங்க. எங்க ஷேர் வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறேங்க. ஒரு கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு சாதகமா ஒரு நியூஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேருக்கு டிமாண்ட் ஏறும், உடனே மக்கள் போய் வாங்குவாங்க, ஸோ விலை ஏறும். என்ன ஆகுது, ஒரு நெகட்டிவான நியூஸ் வருதுங்கிறப்போ அந்த கம்பெனியோடைய மதிப்பு குறையிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும், உடனே என்ன ஆகும், அந்த கம்பெனியோட வேல்யூ குறையும், ஷேரோட வேல்யூ குறையும். எப்படி நம்ம ராமசாமி மளிகை கடையில பார்த்தோமோ அவ்வளவுதாங்க, இதுதாங்க ஷேர் மார்க்கெட். இதே இது பெரிய லெவல்ல பண்ணா அதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ டோக்கனுங்கிறது ஷேர், ராமசாமி மளிகை கடைக்கு பதிலாக ரிலையன்ஸ், சைட்ல தம்பி உட்காந்துருந்தார் இல்லையா அவருக்கு பதிலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எவ்வளவுதாங்க முடிஞ்சு. ஸோ ரிலையன்ஸ் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் ராமசாமி என்ன எப்படி உங்கள்கிட்ட காசு கேட்டாரோ அந்த மாதிரி கம்பெனி மக்கள்கிட்ட பணம் கேட்கும், தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த பணம் கம்பெனிக்கு போயிடும், கம்பெனி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், ஷேர் வேணாம்னா வித்துக்கலாம், உங்களோட விருப்பம். நீங்க ₹100 வாங்குறீங்க, பேஸ்ட் ஆன் த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ், அது ₹200 போகலாம், ₹250 போகலாம், வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும், நீங்க வித்துக்கலாம். இல்ல அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா ₹100 இருக்கிறது ₹50 வந்துடும், நீங்க ₹50 வேணா வித்துக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி இன்னும் ₹200 போகணும்னு சொல்லி நம்பி வித்துக்கலாம். இவ்வளவுதாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஷேர் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.